எருசலேமில் ஒரு அற்புதமான சபை இருந்தது. அந்த சபை யாருடைய வீட்டில ஆரம்பிக்கப்பட்டதென்றால், மரியாள் என்ற பெயருடைய ஒரு ஆவிக்குரிய ஸ்திரியின் வீட்டிலே அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தாய்க்கு ஒரு ஆசை இருந்தது, தன்னுடைய குமாரனும் ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆசை. உண்மையாகவே அந்த மகனுக்குள் அற்புதமான ஆவிக்குரிய நடத்திய ஊழியத்தை குறித்த பாரமோ, தன்னுடைய தாய்க்குள் இருந்த ஊழியத்தின் ஆசையோ அந்த மகனான மார்க்குவுக்குள் இல்லை. என் மகன் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய மகனும் கூட பேதுருவைப் போல, யோவானைப் போல, பர்னபாவைப் போல ஊழியத்தில் பலமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என ஆசைப்பட்டாரே ஒழிய, அந்த மகனுக்குள் மாத்திரம் அந்த பொறுப்போ, அந்த பாரமோ, அந்த வாழ்க்கையோ இருக்கவே இல்லை. இந்த தாயுடைய ஆசையின் அட்லீஸ்ட் இந்த ஊழியக்காரரோடு போனாலாவது என் மகன் ஒரு நாளிலே ஊழியக்காரன் ஆவான், அவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து, அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து என்னுடைய மகனும் அவர்களோட கூட ஊழியத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக அவர்களுக்குள் இருக்கிற அந்த பொறுப்பும் பாரமும் மகனுக்குள்ளும் வரும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன் மகனான மார்க்குவையும் பர்னபாவோடு கூட சுவிசேஷ ஊழியத்திலே பயன்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர்களோட கூட அனுப்பியும் வைத்து விட்டாள். இப்போ கவனிங்க, பர்னபாவும் பவுலும் சேர்ந்து அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை போதித்து, வேதத்தை போதித்து, அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி, கஷ்டப்பட்டு அடி வாங்கி, உதையெல்லாம் வாங்கி, கஷ்டங்களோடு கூட பாடுகளோடு கூட பிரயாசத்தோடு கூடிய பிரயாணங்களோடு அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் போய்கொண்டிருந்த போது, இப்ப கவனிங்க, கூட போன மார்க்குவின் வேலை என்னவென்றால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. அதாவது ஒரு லாரி டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு திறமை வாய்ந்த டிரைவராக இருந்தாலும் சரி, அவர் கட்டாயமா ஒரு கிளீனரை சார்ந்திருப்பாரு. ஒரு கிளீனர் இல்லாம லாரி டிரைவர் எவ்வளவு திறமையான டிரைவரா இருந்தாலும் தனியா பிரயாணம் பண்ண மாட்டார். கட்டாயம் ஒரு கிளீனர் அவசியம். ஒரு உதவியாளன் தேவை. அந்த கிளீனர் அப்பப்போ டைரக்ஷன்லாம் கொடுப்பார். ரைட் ரைட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் சொன்னாதான் அந்த டிரைவருக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் போல. அதே போல அந்த டோர் தட்டிக்கிட்டே இருப்பார், அப்படி பார்த்துக்கிட்டே வருவான். அப்பப்போ போய் டயர்லாம் செக் பண்ணுவார். இதெல்லாமே ஒரு கிளீனருடைய பொறுப்பு தான். ஸோ கட்டாயம் ஒரு கிளீனர் தேவை. அதே போலத்தான் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் கூட கட்டாயமாக உதவியாளர்கள் தேவை. எலியாவுக்கு ஒரு உதவியாளனாக அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்ப்பதற்கோ, அல்லது சமைத்து சில உதவிகளை செய்வதற்கோ, அல்லது அவனுடைய துணிகளை துவைத்து தருவதற்கோ ஒரு ஊழியக்காரன், ஒரு உதவியாளன் தேவை. அப்படி உதவியாளனாக அவனுக்கு கைகளுக்கு தண்ணீர் ஊற்றிய உதவியாளன் யாருங்க? எலிசா. எலிசாவுடைய பெயர் என்ன தெரியுங்களா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றினவன். அதாவது அந்த ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அற்புதமான ஊழியக்காரனா இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு தேவையான மினிமம் வசதிகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய உதவியாளர்கள் கட்டாயம் அவசியம். பவுலும் பர்னபாவும் காலையில் எழுந்ததிலிருந்து பிரயாசப்பட்டு பிரயாணம் பண்ணி பிரசங்கமெல்லாம் பண்ணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே கொஞ்சம் சமைச்சு தர யாராவது வேணும். இருக்கிற 1-2 உடுத்துகிற ஆடைகளை துவைத்து தருவோர் வேண்டும். அது கட்டாயம் அவசியம். அந்த மாதிரி யாராவது இல்லைன்னா ஊழியம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களே போய் எல்லா இடத்துக்கும் போய் ஊழியம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தது அவங்களே சமைச்சு அவங்களே துவைச்சு இப்படி எல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே செய்யறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுலேயும் ஊழியம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு வைராக்கியமா போய்கிட்டு இருக்கும்போது கட்டாயம் அவர்கள் இருக்கிற இடத்திலே இருந்து அவர்களுக்கு தேவையானவற்றை சந்திக்கிற ஒரு உதவியாளன் அவசியம். ஏன் இவைகள் எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றால், அந்த பணியை இதோ பிரதர் மார்க்கு எடுத்துக்கிட்டாரு. பவுலும் பர்னபாவும் போய் அற்புதமா ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மார்க்கு தான் வீட்டில இருந்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு வச்சிருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலா மார்க் அந்த வேலையை செய்யக்கூடியவனா இருந்தானா, அந்த வேலையை மனப்பூர்வமா அவன் செஞ்சானா, அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தோட ஆயத்தமா அவன் இருந்தானா உண்மையில இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ஒரு பெரிய பணக்காரி. அதுலயும் அந்த ஊர்ல ஒரு பெரிய வீட்டை உடையவர்களாக இருந்த குடும்பம். அது ஒரு பெரிய வீடு அவங்களுக்கு இருந்தது. நல்ல வசதியா இருந்ததாலதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை தான் மார்க்கு. இப்ப அந்த மார்க்க பேகை தூக்கிட்டு வான்னா, துணிகளை சுமந்துட்டு வான்னா, போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சிருன்னு சொன்னா அல்லது சமைச்சிருன்னு சொன்னா அது சுலபமா? பாவம் அவங்க அம்மாவுக்கு அந்த எண்ணம் இருந்தது, என் பையன் ஊழியம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா மார்க்குக்கு அந்த பாத்திரங்களை கழுவும் போது ஒன்றை கீழே போட்டு 2 உடைச்சு போட்டு, ஏன்னா அப்பெல்லாம் மண் பாத்திரங்கள் தானே. அப்போ என்னென்ன பாத்திரத்தை உடைச்சானோ, எத்தனை பாத்திரத்தை அப்படி உடைச்சானோ, எத்தனை தடவை அவங்க துணியை துவைக்கிறதுக்கு பதிலாக துணிகளை கிழிச்சு வச்சானோ தெரியாது. வாட் எவர் இட் இஸ், ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னது என் லைஃப் இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்போ.
அந்த பவுலோட டவலை துவைக்கணும், இவரோட துணியை துவைக்கணும், போய் பாத்திரங்களை கழுவணும், இவங்களுக்கு சமைச்சு தொலைக்கணும். என்ன என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு? இதுக்காகவா நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்? எங்க அம்மா ஏதோ பைத்தியகாரத்தனமா போய் ஊழியம் பண்ணுன்னா ஊழியம் பண்ணுன்னு என்ன இப்படி துரத்தி வச்சிட்டாங்க. அப்படி என்ன நினைச்சானோ என்ன தோணுச்சோ தெரியலங்க. பவுல் மற்றும் பர்னபா ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் வீட்டில் ஐயாவை காணல. பிரதர் மார்க் அங்க இருக்கல. அதாவது மார்க் அங்க இருக்கிறதுக்கான எந்த மார்க்கும் காணப்படல. மொத்தம் காலி. பவுல் பாவம் பர்னபாவை அப்படியே பார்க்கறாரு. பர்னபா பவுல் முகத்தை பார்க்கறாரு. பர்னபா எங்க நம்ம ஆளு? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவன் பேகுங்க, அவன் பேக் கூட அவன் செருப்பு அதை கூட காணல. அவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் அது எதுவுமே இங்க இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் போல. தயவு செஞ்சு கவனிக்கணும். ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவனால் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஊழியத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கும் போது, முன்னேறிக் கொண்டிருக்கிற போது, சடனாக உதவியாக இருக்கிறவர்கள் திடீர்னு கை கொடுத்துட எப்படி இருக்கும்? பவுலும் பர்னபாவும் அந்த மிஷினரி ஊழியத்திலே பாதி தூரம் போய்கிட்டு இருக்கும் போது, இந்த மார்க் எண்ணப்பட்ட வாலிபன் ஊழியத்திலிருந்து திடீரென்று விலகி போயிட்டான். வாங்க பார்க்கலாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 5வது வசனம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். உதவிக்காரனாக யோவான் அப்படின்னா யார் தெரியுங்களா? மார்க் தான். மார்க்கு என்பது லாட்டின் பாஷை. மார்க்கஸ் என்று லத்தீன் மொழியிலே அழைப்பார்கள். யோவான் என்பது எபிரேய பாஷையிலே யோவான் என்கிற பெயர். மார்க்கு அதாவது லத்தீன் மொழியிலே மார்க்கஸ் என்பது வீட்டுப் பெயர். சோ மார்க்கஸ் என்பது வீட்டுப் பெயர், யோவான் என்பது அவனுடைய பெயர். ரைட்? சோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மார்க்குவுடைய இயற்பெயர் யோவான், வீட்டு பேரு மார்க்கஸ், அதனால மார்க்குன்னு சொன்னாங்க. ரைட், கவனிங்க. இப்போ 13வது வசனம். பின்பு பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் போகே பட்டணத்துக்கு வந்தார்கள். கவனிங்க, யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அங்க எந்த இடத்துல ஊழியம் நடக்கிற அந்த இடத்துல, ஊழியம் நடந்து கொண்டிருந்த இடத்துல சடனா மார்க்கு பவுலையும் அதே போல பர்னபாவையும் திடீரென்று விட்டு விலகி எருசலேமுக்கு போயிட்டான். அதாவது தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அதனால பவுலும் பர்னபாவும் ரொம்ப சஃபர் ஆனாங்க. உதவியாளனாக இருந்தவன் திடீர்னு தங்களை விட்டு போயிட்டா என்ன செய்யறது? எனவே பவுலும் பர்னபாவும் இந்த மார்க்குவின் விஷயத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வந்தார்கள். வந்ததுக்கு அப்புறம் பவுல் என்ன சொன்னான்னா அதையும் வாசிக்கலாம். பவுல் என்ன சொன்னான் என்றால் 15வது அதிகாரம் 36வது வசனம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானைக் கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். அதுக்கு முன்னால போன அந்த மிஷனரி ஜேர்னியா போயிருந்தாங்கல்ல, அப்படி பிரயாணம் பண்ணி அநேக இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகர் ரட்சிக்கும்படியாக ஊழியம் செய்தார்கள். அங்கங்கே சில சபைகளும் கூட ஸ்தாபிக்கப்பட்டன. திரும்ப வந்ததற்கு பிறகு சில நாட்கள் கழித்து பவுல் சொல்லுகிறான், நாம முன்னால எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு வந்தோமோ அங்க திரும்பவும் ஒரு தடவை போலாம். நம்ம எங்கெல்லாம் ஊழியத்தை ஆரம்பித்து சபைகளை ஸ்தாபித்து வந்தோமோ, ஆத்ம ஆதாயம் செய்தோமோ அந்த இடத்துக்கு போலாம். போய் ஒரு தடவை எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். ஒரு தடவை போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு சபையை ஸ்தாபிச்சா அது மட்டும் போதாது இல்லையா? மறுபடியும் போகணும். மறுபடியும் போய் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க இன்னும் எப்படி பலப்படுத்த முடியும்னு பார்க்கலாம். போலாம் என்று சொன்னபோது பர்னபாவும் சந்தோஷப்பட்டு, ரைட் போலாம், கட்டாயமா போலாம். போகும்போது நாம தனியா போக முடியாதுல்ல, நமக்குன்னு உதவி செய்ய யாராவது வேணுமா இல்லையா? ஐயோ கண்டிப்பா வேணும். ஆமா, ஒரு நல்ல உதவியாளனை கூட்டிட்டு போயிடலாம். எதுக்கு? நம்ம பையன் இருக்கான்ல. யாரா? நம்ம பையன் இருக்கான்ல. நம்ம பையனா? யாருது? அதான் நம்ம ஆளு. பர்னபாவுக்கு உறவினன் தானே மார்க்கு. சோ பர்னபாவினுடைய சகோதரி அல்லது உறவுக்காரராகிய மரியாள் பாவம் தன்னுடைய மகன் திடீர்னு ஊழியத்தை விட்டுட்டு பாதியில ஓடி வந்துட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை அப்படியே விட்டுட்டோன்னா ஊழியம் பண்ண முடியாம என்னமோ ஆயிடுவான். எப்படியாவது மறுபடியும் ஊழியத்துல அவனை கூட்டிட்டு போங்க என்று தனக்குள்ள இருந்த ஆசையினாலே கட்டாயமா அந்த அம்மா பாவம் தன் மன வருத்தத்தை சொந்தக்காரரான பர்னபாவுகிட்ட கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பாங்க.
சோ இப்ப அங்க என்ன நடக்குது? ஊழியத்தை அற்புதமாக செய்து தொடர்ந்து அதில் முன்னேற வேண்டும் என்று நினைத்த பவுல், உடன் ஊழியக்காரனான பர்னபா 2 பேரும் திரும்ப ஊழியத்துக்கு போக நினைக்கும் போது, ஒரு உதவியாளன் அவசியம் தானே? அப்போ ஒரு உதவியாளனை கூட்டிட்டு போயிடலாம் என்று பர்னபா சொன்னபோது, ஆமாமா கட்டாயம் ஒரு உதவியாளன் வேணும், யாராவது கூட்டிட்டு போகணும் என்று பவுல் சொன்னபோது, பர்னபா கட்டாயம் இப்படி சொல்லியிருப்பான், அப்ப நம்மாளையே கூட்டிட்டு போயிடலாம். நம்மாளா? நம்மாளா யாரு? நம்மாளா யாருன்னு நினைச்சீங்க? அதான் அந்த மார்க்கு தான், வேற யாரு? அவனை பத்தி தான் பார்த்துட்டோமே என்று பவுல் திட்டவட்டமா சொல்லிட்டான். பர்னபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதுல சொந்தக்காரங்களெல்லாம் உள்ள நுழைக்க கூடாது. ஊழியத்தையும் உறவையும் சேர்க்க கூடாது. உறவு தான், ஊழியம் ஊழியம்தான். ஆவிக்குரியவன் ஒரு உறவுக்காரன் ஊழியத்துல பங்கெடுப்பது தப்பு இல்ல. ஆவிக்குரிய நடத்தை இல்லாமல் உறவுக்காரன் என்பதற்காக ஊழியத்துல சேர்க்கிறது ரொம்ப தப்பு. சோ ஆவிக்குரிய நடத்தை இல்லாத, எந்த பொறுப்பும் இல்லாத, பாரம் இல்லாத மார்க்கோ கூட்டிட்டு போலான்னு சொல்றே, அவனால ஏற்கனவே நஷ்டப்பட்டிருக்கோமே. அதான் கடந்த காலத்துல பார்த்துருக்குமே, எவ்வளவு அற்புதமா நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. திடீர்னு நமக்கு கை கொடுத்துட்டு போனதால மறுபடியும் அவனையே கூட்டிட்டு வரேன்னா என்ன அர்த்தம் பர்னபா? சோ தயவு செஞ்சு பர்னபா புரிஞ்சுக்கோ, நம்ம ஊழியத்துல நம்மோடு கூட பிரயாணம் படுகிற, நம்மோடு கூட கடினமாய் உழைக்கிற, நம்மோடு கூட பிரயாசப்படுகிற உண்மையான ஊழிய மனதோடு இருக்கிறவங்க தான் வரணுமே தவிர நம்மாள்னா சரியில்லை. ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய உதவியாளனா பார்த்து கூட்டிட்டு போலாம். என்ன நினைக்கிற? பர்னபாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. பவுல், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றது ஒண்ணுதான். என்னது? இந்த மார்க்குவ நாம கூட்டிட்டு போனோம். மார்க்குவ கூட்டிட்டு போனோங்கிற கடந்த காலத்துல அனுபவிச்சிருக்கிறோம் ஐயா. பாதியில நம்மளை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அந்த சமயத்துல நம்ம எவ்வளவு சஃபரானோம், திரும்பவும் அவனையே கூட்டிட்டு போலாங்கிறியே. புரிஞ்சுக்க பர்னபா, ஊழியங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ஊழியம் என்பது மிகவும் மேன்மையானது. அந்த பையனுக்கு எந்த பக்குவமும் இல்ல, ஊழியத்தை குறிச்ச பாரமும் இல்ல. பாதியில அந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் நாம கஷ்டப்படுவோம், மறுபடியும் ஊழியத்துல பிரச்சனைகள் வரும். சோ தயவு செஞ்சு இந்த மார்க் மாத்திரம் வேண்டவே வேண்டாம் என்று பவுல் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டான். அப்ப என்னதான் சொல்ல வர? மார்க் வேண்டாங்கிறியா? மார்க் வேண்டாங்கிறன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல. ஊழியத்தை பாதியில விட்டுட்டு ஓடுறவனை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது ஊழியம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்போ ஒரு முடிவு எடுத்துடலாம். என்னது? மார்க் வேண்டான்னு சொன்னா நீ எனக்கு வேண்டாம். அதென்ன பண்ணப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஊழியம் பண்றோம். மார்க்குக்காக என்ன வேண்டாங்கிறியா? இதுதான் என் முடிவு. மார்க் ஓகேனா நீ எனக்கு ஓகே, மார்க் நோ சொன்னா நீயே எனக்கு நோ. திட்டம் அப்படி பர்னபா சொல்லிட்டான். பவுலுக்கு அது ஒண்ணுமே புரியலங்க. சொந்தக்காரங்க மேல பிரியம் இருக்கலாம், ஆனா ஊழியத்துல விதமா பிரச்சனையை கொண்டு வருகிற சொந்தக்காரன் வேணும்னு நினைக்கிறியா பர்னபா? இப்படி என்ன விதத்துல எப்படியெல்லாம் பேசினாங்களோ தெரியாது, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி விளக்குறேன். ஜஸ்ட் என்ன நடந்தது? அங்க ஒரு விவாதம் நடந்திருக்கு, வாசிக்கலாம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது. பவுலோட ஆர்குமெண்ட் இஸ் கரெக்ட். விட்டுட்டு போயிட்டான்லையா, ஊழியத்தின் பாதையில திடீர்னு விட்டுட்டு ஓடி போயிட்டானே, சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டானே, எந்த பொறுப்பும் இல்லாம ஓடி போயிட்டானே. அப்படிப்பட்டவனு மறுபடியும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன், என்ன பர்னபா? சோ ஒரு பக்கம் பவுலோட ஆர்குமெண்ட் இஸ் கரெக்ட். நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அதுக்கு முன்னால பார்த்தானா எந்த இடத்துலயும் பர்னபா பவுல், பர்னபாவும் பவுலும், பர்னபாவும் பவுலும், அல்லது பவுலும் பர்னபாவும், பவுலும் பர்னபாவும், இப்படி ஒருவரை ஒருவர் விட்டு எந்த இடத்துலயும் ஊழியம் பண்ணல. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க. அற்புதமான ஊழியத்தை செய்தார்கள். இந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னில அவ்வளவு அற்புதமான ஊழியம் நடந்தது. பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செய்தபோது. ஆனால் பொறுப்பற்ற, பக்குவமற்ற உதவியாளனாக இருந்த மார்க் என்ன செய்தான் என்றால், அற்புதமான 2 ஊழியக்காரர்களுக்கு மத்தியில பிரிவையே உண்டாக்கி வச்சிட்டான். சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, தானும் மேயாது மேயற மாட்டையும் விடாது. சோ பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனமா இருந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் என்ன செய்தான்? பிரயோஜனமற்ற ஒரு விவாதத்தை உருவாக்கி விட்டான். பாருங்க அன்னைக்கு என்ன நடக்குது. பர்னபா ஒரு வார்த்தை சொல்றான், ஒருவேளை உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு வேற ஆளை கூட்டு போய்க்கிறேன், மார்க்க நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என்ன மார்க்கோட ஒப்பிடுறியா? கொஞ்சம் இரு பர்னபா, நான் வேணுமா மார்க் வேணுமான்னு கேக்குற. அப்படின்னா நீ என்ன ஊழியத்திற்கு உதவாத, ஊழிய அறிவில்லாத, ஊழியத்துல பாரமில்லாம பாதியிலே விட்டுட்டு ஓடி போன மார்க்கோட ஒப்பிடுறியா? நான் இல்லன்னா மார்க்கு,
இந்த 2 பேர்ல யாரை நீ சூஸ் பண்ற? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு மார்க்குவை சூஸ் பண்றேன்னு சொல்ற. சோ இதுதான் உன் முடிவா? இதுதான் என் முடிவு. சரி, நீ நான் என்ன செய்ய முடியும்? சரி, இதுதான் உன் முடிவுனா நீ மார்க்குவையே உன்னோட கூட்டிட்டு போய்க்கோ என்று சொல்லிவிட்டான். என்ன நடந்தது? பர்னபா மார்க்குவை அப்போ தெரிந்து கொண்டான். அதே சமயம் கவனிங்க, பவுல் அவசரப்படல. அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கல. பர்னபாவோ பவுலின் இடத்திலே மார்க்குவை செலக்ட் பண்ணிக்கிட்டான். பவுலோ பர்னபாவுக்கு பதிலாக சீலாவை அழைத்துக் கொண்டான். அற்புதம்! பவுலும் பர்னபாவும் என்ற வார்த்தையை இப்ப நாம பயன்படுத்துறது இல்ல. காரணம் என்னவென்றால் அதுக்கப்புறம் இருக்காது. காரணம் என்னவென்றால் பவுல் பர்னபாவுக்கு பதிலாக உன்னதமான தீர்க்கதரிசியாகிய சீலாவை அழைத்துக் கொண்டான். சீலானா ஏதோ சிறுவயது உள்ளவன்ல. சீலான்னு சொல்லும்போது பவுலின் இடத்துல ஊழியத்துக்கு வந்தவனோ, பவுலுக்கு அசிஸ்டண்டா இருந்தவனோ அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடாதீங்க. சீலா கொஞ்சம் மூத்தவன். நல்லா கவனிங்க. அந்தியோக்கியா என்ற பட்டணத்திலே பெரிய ஊழியம் நடந்து கொண்டிருந்த போது அந்த ஊழியம் வார்த்தையின் அடிப்படையில் நடக்கிறதா இல்லையா என்று பரிசீலிப்பதற்காக அனுப்பப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிதான் சீலா. அவன் பெரியவன். பர்னபா என்ன செய்தான்? அவசர குடுக்கைத்தனமாக ஊழியத்தை குறித்த பாரமில்லாத பாதியிலேயே ஓடிப்போகிற மனோதத்துவத்தோடு இருந்த இளைஞனை பர்னபா அங்கு தெரிந்து கொள்கிறான். தேவனுடைய ஊழியம்தான் எல்லாம் என்று நினைத்த பவுலோ யாரை தன்னோடு அழைத்துக் கொண்டான்? மிகுந்த பக்குவத்தோடு ஊழியம் செய்ய அறிந்திருந்த அற்புதமான தீர்க்கதரிசியாகிய சீலாவோடு சேர்ந்து கொண்டான். அதற்கு பிறகு பவுலும் சீலாவும் சேர்ந்த அற்புதமான எத்தனையோ ஊழியங்களை செய்தார்கள். பாடல் கூட இருக்கிறதல்லவா, பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டு. அப்படின்னா ஆக்சுவலா அந்த இடத்துல யார் பேரு வந்திருக்கணும்? சீலாவுடைய பேருக்கு பதிலா பவுலும் பர்னபாவும் அடைக்கப்பட்டு அப்படின்னு வந்திருக்கணும். பர்னபா அற்புதமான ஊழியனோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற வாய்ப்பை இழந்து போனான். அதுக்கப்புறம் பர்னபா என்ன ஆனா? எங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சான்? எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சான் என்ற பலமான தகவல்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் பவுல் எவ்வளவு அற்புதமான ஊழியத்தை செய்தான். பவுலும் சீலாவும் சேர்ந்து எவ்வளவு அற்புதமான ஊழியம் செய்தார்கள் என்று வேதாகமத்தில் மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. பர்னபாவோ உறவினர் மீது இந்த நேசத்தினாலோ அல்லது ஏதோ தப்பு பண்ணிட்டான், தவறு பண்ணிட்டான், ஊழியத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அப்படியே விட்டுடலாமா? ஊழியத்தை விட்டு அவனை வெளியே தள்ளிடலாமா? அப்படி தவறு செய்யற எல்லாரையும் ஊழியத்தை விட்டு வெளியே துரத்துனா அப்புறம் எப்படித்தான் ஊழியம் நடக்கும்? அதனால தப்பு பண்றவங்கள கொஞ்சம் அரவணைச்சுதான் போகணும், அவங்கள கொஞ்சம் சேர்த்துக்கணும், சொல்லிக் கொடுத்து ஊழியத்துல நாம பயன்படுத்திக்கணும் என்ற எண்ணத்தை ஒருவேளை பர்னபா கொண்டிருந்தானோ தெரியாது. ஏனென்றால் அவன் ஒரு அற்புதமான மனிதன், ஆதரிக்கக்கூடியவன் தான், புரிந்து கொள்ளக்கூடியவன் தான், ஒரு தகப்பனுடைய மனதை உடையவன். அந்த எண்ணத்தினால பாவம் அந்த பையன் கற்று போயிடுவானோ என்னவோ, தேவனை விட்டு விலகி போய்விடுவானோ என்னவோ, நாம் அவனை கூடிய வச்சுக்கிட்டு ஊழியத்தில் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூட ஒருவேளை அவன் மார்க்கை அழைத்து போக நினைத்தானோ என்னவோ. ஆனால் என்ன காரணமோ தெரியாது. ஆனால் அதற்கு பின்பு பர்னபா மார்க் என்று எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது. அவங்களும் ஊழியத்துக்காகத்தான் போனாங்க. ஆனா எங்க போனாங்க, எப்படி ஊழியம் பண்ணாங்க, பர்னபா மார்க்குவின் ஊழியம் என்ன, இதை பத்தி பார்க்கவே முடியாது. ஆனால் பவுலும் சீலாவும் என்று பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு வழிதப்பி போன ஊழியக்காரனாக, இளையவனான, உதவியாளனான, உதவாமல் ஓடிப்போயிருந்தவனான இந்த வாலிபனான மார்க்குவினுடைய தாயார் எவ்வளவு அழுதிருப்பாங்க. என்னடா நீ, உண்மையாவாடா? என்னமாமே, உன்னாலதான் பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போயிட்டாங்களாமே. ஆமா, பிரிஞ்சு போயிட்டாங்களா? நான் என்ன பண்ணதான்? அவங்களுக்கு பிடிச்சிக்கல. அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம போனதுக்கு காரணம் நீதானாமே. நான் என்ன பண்ணேன்னு கேட்கறியே? ஊழியத்துக்கு உன்ன நம்பிக்கையா உதவியாளனா கூட்டிட்டு போனப்போ அந்த ஊழியத்தை திடீர்னு பாதியில விட்டுட்டு ஓடி வந்துட்டல. அதனாலதான் இன்னைக்கு அந்த 2 பெரிய ஊழியக்காரங்களும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. என்னடா பண்ணிட்ட? அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லப்பா, நான் சொல்றத கேளுப்பா. உன்னுடைய வாழ்க்கை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்ப்பா, பிளீஸ்டா. இப்படி எந்த விதத்துல அந்த தாயார் மன்றாடுனாங்களோ தெரியாதுங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பேதுரு நிருபம் எழுதுகிறான். பேதுரு நிருபத்தை எழுதும்போது இப்படி எழுதுகிறான், ஆவிக்குரிய மகனாகிய மார்க்கு என்று எழுதுகின்றான். ஆவிக்குரிய பிள்ளையான மார்க்கு அப்படின்னா பேதுருவினுடைய ஊழியத்தின் மூலமாக இந்த மார்க்கு ரட்சிக்கப்பட்டான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாயின் ஜெபம் பலித்தது, தாயின் பிரயாசம் கை கொடுத்தது. மார்க்கு ரட்சிக்கப்பட்டான். 12 வருடங்களுக்கு பிறகு அதே பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறான்.
அப்ப என்ன எழுதுனான்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனம். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன். என்னத்தைங்க பார்க்கிறோம்? மார்க்குவிலே மாற்றத்தை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் உதவாதவன், ஒரு காலத்தில் உதவிக்காகாதவன். ஆனால் அப்படிப்பட்டவனை குறித்து இங்கே பவுல் மீண்டும் சொல்கிறான், உன்னோடே கூட மார்க்குவை அழைத்துக் கொண்டு வா. எதற்காக? ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நீ உதவியற்ற நபராயிருக்கிறாயா? இன்று உன்னுடைய வாழ்க்கையும் யாருக்கும் பிரயோஜனமற்றதா இருக்கிறதா? உபயோகமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி நிரந்தரமாய் இருக்க வேண்டுமென்று நினைக்கிறாயா? நோ. நீ எப்பேற்பட்ட பிரயோஜனமற்றவனாயிருந்தாலும், எப்பேற்பட்ட உதவியற்றவளாயிருந்தாலும், தேவ வார்த்தைக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால் பயனுள்ள பாண்டமாய் தேவன் உன்னை பயன்படுத்துவார். பிரயோஜனமுள்ள நபராய் உன்னை தேவன் தெரிந்து கொள்ளுவார். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மார்க்கு தான். மார்க்குவை அழைத்துக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு தேவை. இதே மார்க்குவை குறித்து பவுல் என்ன சொல்லியிருந்தான்? வேண்டவே வேண்டான்னு சொன்னான். ஆனால் பின்னாட்களில் மார்க்குவுக்குள் மாற்றம் வந்தது. அதேபோல நிர்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? மாற்றமில்லாதவர்கள், தேவனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு காலத்தில் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டு இன்று ஊழியத்தை விட்டு ஓடிப்போயிருக்கிற யாரும் இருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடு ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டு அதன் பின்பு தெரியாமல் செய்த தவறினாலோ தப்பினாலோ அல்லது ஏதாவது பாவத்தினாலோ ஊழியத்திலிருந்து ஓடிப்போக வேண்டி வந்துவிட்டதா? அல்லது ஊழியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாயா? இனி என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைக்கிறாயா? நான் ஊழியத்தை நஷ்டமாக்கிவிட்டேன், ஊழியக்காரர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டேன், இனி நான் எதற்கும் உதவ மாட்டேன் என்று நினைக்கிறாயா? மார்க்கும் ஒரு காலத்தில் அதே மார்க்கத்தில் இருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? மார்க்குவின் இருதயத்தை திறந்தார். பேதுரு போதித்த தேவ வார்த்தையினாலே மார்க்குவுக்குள் மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் எப்பேற்பட்ட மாற்றம் என்றால் கவனிங்க. வேண்டாம் என்று புறந்தள்ளிய பவுலே வேண்டும் என்று சொன்னான். மார்க்குவை அழைத்து வரச் சொன்னான். மார்க்கு ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். எவ்வளவு அற்புதமான மாற்றம்! தேவனுக்கு ஒரு ஆசை உண்டு. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு ஆசை உண்டு. என்னவென்றால், என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவியான மக்களுக்காக செய்த அந்த தியாகத்தை, தாமே பலியாக ஒப்புக் கொடுத்ததை, அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை எழுத்துப்பூர்வமாக ஒரு புத்தகமாய் எழுதி ஜனங்களுக்கு தர வேண்டும். இந்த பொறுப்பை நான் யாருக்கு தருவது? யார் இதை நேர்த்தியாய் எழுதி ஜனங்களுக்கு தருவார்கள், தெளிவாய் ஜனங்களுக்கு அறிவிக்க முடியும்? யாரை அதற்காய் தெரிந்து கொள்வது என்று தேவன் யோசித்தபோது அந்த வாய்ப்பை தேவன் யாருக்கு தந்தார் தெரியுமா? இதோ ஒரு காலத்திலே உருப்படாதவனாயிருந்த, உதவியாளனாக இல்லாமல் ஓடிப்போன அதே மார்க்குவைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்று நாம் பார்க்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்றால் அது யாரால் எழுதப்பட்டது? ஒரு காலத்திலே ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலே பிரிவை உண்டாக்கி அற்புதமான ஊழியத்தை விட்டுவிட்டு உதவியற்றவனாய், உருப்படாதவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்த அதே மார்க்குவை அவன் மனம் திரும்பியதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார்? மார்க்கு, நீ பவுலுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் கூட பிரயோஜனமுள்ளவன். உன்னை கொண்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி இந்த உலகிற்கு அறிவிக்க விரும்புகிறேன். மார்க்கு, இயேசுவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை எழுது என்று பரிசுத்த ஆவியானவர் மார்க்குவுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். தாய்மார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீ செய்கிற ஜெபத்தையும் நீ சிந்துகிற கண்ணீரையும் கட்டாயமாய் தேவன் கேட்டு பதிலளிப்பார். தந்தைமார் கேட்கிறீங்களா? உங்கள் குமாரர்களை குறித்து, தாய் தகப்பன்மார் உங்கள் குமாரர்களை குறித்து, குமாரத்தைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? பாரப்படுகிறீர்களா? பயத்தோடு இருக்கிறீர்களா? என் மகள் என்ன ஆவாள், என் மகன் என்ன ஆவான் என்ற சஞ்சலத்தோடு கூட நீ இருக்கின்றாயோ என்னவோ? என் மகன் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்குமே, என் மகள் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டாலும் அவர்கள் நாளுக்கு நாள் தேவனை விட்டு விலகிப் போய்க் கொண்டிருக்கிறார்கள். உதவாக்கரைகளைப் போல ஆகிக் கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் எதிர்காலம் என்னவாகும்? ஆண்டவரே, இவர்கள் என்னவாகப் போகிறார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாயா? கவனே, உன்னுடைய கண்ணீரை தேவன் அலட்சியம் பண்ணவே மாட்டார். மார்க்குவை எவ்விதத்திலே அற்புதமான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினாரோ அதே போல நீ யாருக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளையை அல்லது உன் பிள்ளைகளை தேவன் பிரயோஜனமுள்ள பாண்டங்களாய், அற்புதமான பாத்திரங்களாய் உபயோகிப்பதற்கு தேவன் போதுமானவர்.
நம்புகிறீர்களா? வாருங்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அப்பா, நாங்கள் உம்மை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் உம்மை விட்டு விலகி எவ்வளவு தூரம் போனாலும் உம்முடைய கரத்தை மாத்திரம் நீர் நீட்டிக்கொண்டே இருக்கிறீரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய செட்டையிடுக்குள் சேர்ப்பதற்கு ராப்பகலாய் ஆண்டவரை நீ எதிர்நோக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் திரும்பி வந்தபோது நீர் உம் மண்டையிலே எங்களை சேர்த்துக் கொண்டீர். உமக்குள்ளாக எங்களை பாதுகாத்தும் கொண்டீர். இதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கு, உம்முடைய சன்னதிக்கு, உம்முடைய சகவாசத்துக்கு தூரமாகி பாழாகி போய் ஆண்டவரே கெட்டுப்போய், ஐயோ இன்று என்னுடைய வாழ்க்கை எதற்கும் பிரயோஜனமற்றதாய் ஆகிவிட்டதே, தேவனையும் விட்டு விலகிவிட்டேன், ஊழியத்தையும் விட்டு விலகிவிட்டேன், சாட்சியையும் கெடுத்துக்கொண்டேன், ஆண்டவரே என்னை மன்னித்து எனக்கு இன்னொரு வாய்ப்பை அருளிச் செய்வீரா என்று மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் தரிசிங்க ராஜா. இந்த தாயின் விண்ணப்பத்தை கேளுங்க அப்பா, தகப்பனுடைய விண்ணப்பத்தை கேளுங்க ராஜா. அவருடைய ஜெப விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரை இறங்கி ரட்சிப்பின் பாக்கியத்தை அருளி அவர்கள் கேட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் ஆண்டவரை அதிகமாக உம்முடைய ஊழியத்திலே பிள்ளைகளை பலமாய் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் உம்மையே சேவிக்க வேண்டும், உமக்காகவே வாழ வேண்டும், உம்முடைய ராஜ்ய விருத்திக்கு உதவ வேண்டும், உம்முடைய நாமத்தையே கனப்படுத்த வேண்டும், உம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.